இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ திருப்பி பாக்யலட்சுமி சீரியலில் இப்போ எப்படியாச்சும் ஈஸ்வரியை சரி பண்ணணும் அப்படின்னு ஒரு பக்கம் பாக்கியா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம அம்மாவை இப்படி பேசிட்டோமே, அம்மா இப்படிதானா அப்படிதானா எப்படிதானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிற கோபி ஒரு பக்கம்னு சொல்லிட்டு கதை போயிட்டு இருக்கு. தாத்தாவை கூப்பிட்டு இப்போ எப்படியாச்சும் கும்பகோணத்துக்கு கூப்பிட்டு போகலாம், அவங்க ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அப்படின்னா, வருவாளா அப்படின்னா இந்த நிலைமையில கூப்பிட்டு போகணுமா அப்படின்னா வேற வழி இல்லை, கூப்பிட்டு போய் ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் கொடுத்தாலும் இடத்த மாறினா அவங்க மனசு கொஞ்சம் கொஞ்சம் அவங்க மனசெல்லாம் ரொம்ப ரணமாய் போய் கிடக்கு அவங்க பையன் பண்ண வேலையில் அப்படின்னு சரி ஓகே அப்படின்னு அவர் அப்படியே கன்வின்ஸ் பண்ணுறேங்கிறார். இப்போ குடும்பத்தில் எல்லாத்துக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லி இனியா நீயும் கூட வானா, இனியா நான் வரணுமாங்கிறாங்க. கோயிலுக்கு தானே போறீங்க, அதுக்கே நான் வரேன் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா செல்வி நான் வரேங்கிறாங்க, ஆனால் நீ தான் ரெஸ்டாரண்ட்டை பார்த்துக்கணுன்ட்டாங்க. அமிர்தாவை ரெஸ்டாரண்ட்டை பார்த்துக்க சொல்லி ஜெனியை வீட்டை செல்வியோட சேர்ந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஜெனி நான் தனியாகவே வீட்டை பார்த்துப்பேனுங்கிறாங்க. இது நடுவில் அவங்க அப்பா ஒரு சரியான சுயநலவாதி, அது எங்க எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ பாடம் கற்றுக்கிட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க பாட்டி இப்போ அப்படின்னு அழுதுகிட்டு இருக்க ஈஸ்வரிக்கு இப்படி ஒரு பெரிய கலங்கம் விழுந்துருச்சு அப்படின்னு எழிலும் செடியனும் வேற வருத்தப்பட்டு இருக்காங்க. இந்த சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் இப்போ கோபிக்கு நிறைய குழப்பமாயிடுச்சு. இப்போ என்ன நம்ம அம்மா இவங்க சொன்னாங்கன்னா அம்மாட்ட கோவப்பட்டோம், பாக்கியா இப்படி பேசிட்டு போறா. இன்னொரு பக்கம் பார்த்தா ராதிகா நம்ம மூஞ்சிலே முடிக்க முடியாது, உன்ட்ட பேசவே கூடாது, வெளில போடா அயோக்கிய ராஸ்கருங்கிறாங்க. என்ன பண்றேன்னு நமக்கு புரியல, இந்த பக்கமும் அடி அந்த பக்கமும் அடினா என்னதான் வாழ்க்குது அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. என்ன பண்றாருன்னா எரிஞ்சு அந்த கோபத்தெல்லாம் தன்னுடைய எம்ப்ளாயிஸ்ட்டை காட்டுறாரு. பெரிய தப்பான விஷயம் அது. யார்கிட்ட முதல்ல காட்டுறாரோ அவர் 150 ஆர்டர் அனுப்பணும் சார் அப்படின்னா அதை நானே போய் கொடுத்து வந்துடுவா, நீ தானே பண்ணணும், போய் வேலையை பாரு, வாங்குற காசுக்கு உழ அப்படிங்கிறார். இன்னொருத்தர் அந்த ஷெஃப் பேசி நீங்கள் செக் பண்ணிங்கன்னா, ஏன் நீங்கள் செக் பண்ண மாட்டீங்களா, அதையும் நான் தான் பண்ணணுமா, சமைக்கிறது மட்டும் தான் பண்ணுவீங்களா, இல்லை நானே சமைக்கிறதையும் பண்ணட்டுமா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நான் டென்ஷனில் இருக்கேன், வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் நீங்களே பாருங்க அதை அப்படின்றாரு. அவர் அதையும் அவர் ஒன்று சேரும் கடுப்பாகி போயிட்டார். என்னைக்கு ஷெஃப் டாட்டா பை பைன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாருங்கிறது தெரில. பிஸ்னஸையும் ஒழுங்காக மேனேஜ் பண்ண முடியல, வீட்லேயும் நிம்மதி இல்லை, எல்லா சைடில் அடியில் இப்போ உடனடியாக அவர் என்ன முடிவு பண்ணுறாருன்னா, அவருக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் புண்பட்ட மனதையும் மது அருந்தி ஆத்து அப்படின்னு நேராக கிளம்பி போயிட்டார். கிளம்பி போய் இப்போ என்ன பண்ணுறாருன்னா பாரில் போய் உட்காந்து குடிச்சிக்கிட்டே இருக்காரு. ஒரு ஃப்ரெண்டு வருவார்னு பார்த்தா செந்தில் ரொம்ப நேரம் கழிச்சுறாரு. என்னப்பா மேட்ரு அப்படின்னு சொல்லி விசாரிச்சா, எனக்கு இருக்க வேலையெல்லாம் விட்டு நீ கூப்பிட்டா உடனே வந்துட முடியுமாடா, நாலாம் ஜூஸ் தான் குடிப்பேன், குடிச்சிட்டு என்னடா பிரச்சனை, ராதியா கூட சண்டையானா, எல்லா சைட்லையும் பிரச்சனை. அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு, ஆனாலும் பிரச்சனை தான். லவ் பண்ணி பிடிச்ச பொண்ணுன்னு கஷ்டப்பட்டு குடும்பத்தை எல்லாத்தையும் ஏற்றிட்டு கல்யாணம் பண்ணால் அவன் மூஞ்சிலேயே முடிக்க முடியாதுங்கிறா. என்னை திட்டுறா, என் மேலே கோபமாக இருக்கா. இந்த பக்கம் அவளை சமாளிக்கவான்னு தெரில, அந்த பக்கம் அம்மாவை சமாளிக்கவான்னு தெரில, யாரையுமே சமாளிக்க முடியாமல் கம்பெனியும் போய் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் அந்த கொஞ்சம் நாளான்னு தெரியணும் உனக்கு, அவ்வளோ கஷ்டத்தை தாண்டி எனக்கு நிம்மதி இல்லாமல் இருக்குது, மனசு நிம்மதியே இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு குடிச்சிக்கிட்டே இருக்கார் கண்டினியூஸாக. ஏற்கனவே வரதுக்கு முன்னாடி 6 ரவுண்டு 7 8 9 10ன்னு ஃபுல்லாக அடுத்தடுத்து உள்ளே போயிட்டே இருக்கு. ஒரு மாதிரி கேர் ஆகிட்டார், நிலைமைக்கு போயிட்டார். இப்போ இந்த நிலைமையில் இருக்கும் பொழுது இங்கே ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க, நம்ம கிளம்பி கும்பகோணம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. இதில் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிறது ஒன்று, வீட்டில் என்னென்ன பிரச்சனை வரப்போகுது, கூட்டு போகிற இடத்துல ஈஸ்வரிக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துடப்போதா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கும் பொழுது இப்போ குடி போதையில் கோபி இவர் வீட்டுக்கு இறங்குறாரு. காரை எடுத்து விட்டு இறங்கி மெதுவாக யோசிச்சுக்கிட்டே வேற உங்கள் அம்மாவை சொன்னாலாம் யோசிச்சு உங்கள் அம்மா இருக்க வீட்டை வேற பார்த்துட்டு, அம்மா அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்களோ, நம்ம தான் தேவையில்லாமல் கோவப்பட்டோமோ, ஆனால் ராதிகா பார்த்த மாதிரியே சொன்னாலே, நான் தான் கையை வச்சு தள்ளி விட்டேன்னு சொல்லி அவங்க தான் கையை வச்சு தள்ளி விட்டாங்கன்னு சொன்னாலே, அவையும் போய் சொல்ல போறா அப்படின்னு எல்லாத்தையும் குழப்பிக்கிட்டே இருக்காரு. குழப்பிக்கிட்டே உள்ளார நுழைஞ்சா இவர் குடிச்சிருக்காருன்னு தெரிஞ்சு செம்ம கடுப்பாயிட்டாங்க ராதிகா. போய் உட்காந்து மயூ சாப்பிட்டியா, நல்லா சாப்பிடணும், படிக்கிறியா, நல்லா படிக்கணும் அப்படின்னு போதையிலேயே ஒரு அட்வைஸ் பண்ண, மயூ நீ உள்ளே போன்னு கோவமாக கத்திட்டாங்க அந்த ராதிகா. ஏன் பிள்ளைகிட்ட நான் பேசிகிட்டு இருக்கட்டுமே அப்படின்னா, மயூ நீ உள்ளே போ அப்படின்னா மயூ கோவமாக டக்குன்னு நினச்சி போயிடுறாங்க. போன உடனே ராதிகா முறைக்கிறதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. ஸோ இன்னைக்கு எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ திருப்பி பாக்யலட்சுமி சீரியலில் இப்போ எப்படியா